புளியந்தோப்பு ஏரியா பக்கம் போனா முன்னாடி ஒரு காலத்துல ரோட்டோரமா குப்பைங்க எல்லாம் கொட்டி கிடந்த இடத்தை பார்த்திருப்பீங்க. அங்க நிக்க கூட முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசும். ஆனா இப்போ அதே இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மேஜிக்கே நடந்திருக்கு. குப்பையா இருந்த இடத்தை இப்போ ஒரு அழகான சாலையோர பூங்காவா நம்ம சென்னை மாநகராட்சி மாத்தி காட்டியிருக்காங்க. அந்த சின்ன இடத்தை கூட வீணாக்காம பசுமையான செடிகள், மக்கள் உட்கார்ந்து பேசுறதுக்கு அழகான இருக்கைகள், அப்புறம் வாக் போறதுக்கு சின்னதா ஒரு நடைபாதைன்னு அத்தனை இங்க பக்காவா செஞ்சு கொடுத்திருக்காங்க. ரோட்டோரமா இருக்கிற அந்த பசுமையை பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு. முன்னாடி இங்கதான் குப்பை கொட்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நெருக்கடியான புளியந்தோப்பு ஏரியாவுல மக்கள் கொஞ்சம் இளைப்பாறதுக்கு இப்படி ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். இது வெறும் பூங்கா மட்டும் இல்லைங்க, அந்த பகுதியோட சுகாதாரத்தையும் அழகையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. சிங்கர சென்னை 2.0 திட்டத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன இடத்தையும் பயனுள்ளதா மாத்துறதுதான் இதோட மெயின் சக்சஸே. ஒரு குப்பமேட்டை ஒரு குட்டி நந்தவனமா மாத்தி மக்களோட ஆரோக்கியத்துல அக்கறை காற்ற நம்ம மாநகராட்சி நிர்வாகத்தோட இந்த அர்ப்பணிப்பை பாராட்டாம இருக்க முடியாது. புளியந்தோப்பு பக்கம் இருக்கிறவங்க இந்த பூங்காவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்க போன அனுபவத்தை அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.